ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. நாளைய நாள் மிக அற்புதமான நாள், ரொம்பவுமே விசேஷமான நாள். பௌர்ணமி, வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் பௌர்ணமி, ஆனி மாத பௌர்ணமி. ஆனி பௌர்ணமி அப்படின்னாவே குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம குருவை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்குங்க. குருவுக்கெல்லாம் குருவாக திகழ்பவர், சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக திகழக்கூடிய சிவபெருமானை இந்த நாளில் முக்கணிகள் கொண்டு வழிபாடு செய்தால் நாம் நினைத்த காரியம் நடக்கும். அதாவது எல்லா நாளும் விசேஷமான நாளாக இருந்தாலும் இந்த நாளில், இந்த நேரத்தை, இந்த தெய்வத்தை இந்த முறையில் வழிபாடு செய்தால் இதற்கான பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஆனி பௌர்ணமியான இந்த நாளில், வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும் ஆனி பௌர்ணமி அன்று சிவபெருமானை, அதாவது சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக விளங்கக்கூடிய சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நாம் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்குங்க. சிவபெருமானை நாம் இந்த நாளில் முக்கணிகள் கொண்டு வழிபாடு செய்தால், ஒவ்வொரு சிவ ஆலயங்கள்லேயும் சிவபெருமானுக்கு முக்கணிகள் வைத்து வழிபாடு செய்வாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற சிவபெருமானுக்கு நம்மாலான சிறிய அளவிலாவது முக்கணிகளை வைத்து வழிபாடு செய்தால் சிவனின் அருளை நாம் பரிபூர்ணமாக பெறலாமுங்க. நம்மளுடைய கஷ்டம், துன்பம், துயர் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னா அன்னை மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக வேண்டும். செல்வ செழிப்பு சிறப்பாக இருக்கணும், பணவரவு நல்ல முறையில் இருக்கணும், செல்வம் மென்மேலும் வளரணும் அப்படின்னா அன்னை மகாலட்சுமியின் கடைக்கண் பார்வையாவது நம் மீது விழுகணும். வெள்ளிக்கிழமை என்றாலே அன்னை மகாலட்சுமிக்கு உரிய நாள். இந்த நாளில் அன்னை மகாலட்சுமி நம்ம வழிபாடு செஞ்சால் சிறப்பான பலனை பெறலாம். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்பவே அன்னை மகாலட்சுமியை வழிபாடு செய்வதற்கு மிகவும் சிறப்பான நாள். அதுவும் பௌர்ணமியோடு வரக்கூடிய, ஆனி பௌர்ணமியோடு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறப்ப ரொம்பவுமே விசேஷமான நாள். இந்த நாளில் அன்னை மகாலட்சுமி நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவுமே நல்லதுங்க. அன்னை மகாலட்சுமி நம்ம வழிபாடு செய்கிறப்ப அவங்களுக்கு மொச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது, கற்கண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது, உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது. இந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுமோ அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. மொச்சை தீபம் இந்த சுக்கிர ஓரையில் ஏற்றி வழிபாடு செய்தால் செல்வத்தின் மீது செல்வம் சேரும், செல்வம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். கற்கண்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் இனிப்பான செய்தி இல்லம் தேடி வரும். உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். நமக்கு என்ன தேவையோ அதற்கான தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா நிச்சயமாக அன்னை மகாலட்சுமியின் அருளை நாம் பரிபூர்ணமாக பெறலாம். அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் வெள்ளிக்கிழமை மிக சிறப்பான நாள். இந்த நாளில் அம்பாளுக்கு உரிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு செய்கிறது, வேப்பிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது. ஒரு சிறிய அளவிலான பித்தளை தட்டெடுத்துட்டு அதில் 2 வேப்ப இலைகளை வச்சு அந்த வேப்பிலைக்கு மேலே ஒரு சிறிய தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதுங்க. அம்பாள் மனம் குளிர்ந்து மகிழ்ச்சி அடைவாள். நம்ம செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு பூஜையுமே பார்த்திங்கன்னா எளிய பூஜை தான், சின்ன ஒரு வழிபாடு தான். ஆனால் இதற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த ஆனி பௌர்ணமி நாளில் நம்ம ஒவ்வொருவருக்குமே நல்ல குரு கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். குரு என்றாலே வழிகாட்டி. இந்த வழிகாட்டியை நம்ம தேடணும் அப்படின்னா பால திரிபுர சுந்தரியை வழிபாடு செய்வது நல்லதுங்க. சித்தர்களுக்கெல்லாம் தலைச்சிறந்த சித்தர், அதாவது சிவபெருமானுக்கே மோட்சத்தை கொடுத்தவர், சிவபெருமானுக்கே அருளை கொடுத்தவர் யார் அப்படின்னா பால திரிபுர சுந்தரி. பால திரிபுர சுந்தரியை இந்த நாளில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புங்க. இந்த நாளில் இத்தனை வழிபாடு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பாக செய்யலாமுங்க. அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு மேலே தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது. அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையை நல்லா சுத்தப்படுத்திட்டு சிவபெருமானுக்கு ஒரு வாழைப்பழம், ஒரு சிறிய துண்டு மாம்பழம், 2 பலாச்சுளை வைத்து வழிபாடு செய்யலாம். இது ஒன்றும் பெரிய கஷ்டமில்லாத வேலை தான். அடுத்தது அன்னை மகாலட்சுமிக்கு நமக்கு என்ன தேவையோ அதற்கான தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதற்கடுத்தது 2 வேப்பிலைகளை வைத்து ஒரு சிறிய அகல் விளக்கு ஏற்றி அம்பாளை வழிபாடு செய்யலாம். நம்மளால் முடிஞ்சால் மாலை வேளையில் வீட்டிலேயே விளக்கு பூஜை செய்வது ரொம்பவுமே சிறப்புங்க. இந்த விளக்கு பூஜையை ஆனி பௌர்ணமி என்று செய்தால் சிறப்பான பலனை பெற முடியும்.
இந்த நாளெல்லாம் இந்த பூஜைகளெல்லாம் செய்வதற்கு மிக அற்புதமான நாள். நம்ம இறைவனிடத்தில் நமக்கு வேண்டிய வரங்களை வாங்கி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களால் முடிஞ்சால் ஆனி பௌர்ணமி மாலை வேளையில் நம்ம வீட்டில் விளக்கு பூஜை செஞ்சு விளக்குக்கு ஒரு 108 லக்ஷ்மி நாமத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக நல்ல பலன் நமக்கு கிடைக்கும்.